என் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள். ஒரு கஸ்டமர் முடி வெட்டிக்கிறதுக்காகவும் தன்னோட மீசையை ட்ரிம் பண்ணிக்கிறதுக்காகவும் ஒரு சலூன் கடைக்கு போனாரு. அங்க இருந்த முடி திருத்துபவர் அவரோட பேசிக்கிட்டே தன்னோட வேலையையும் பார்க்கறாரு. அப்போ அவங்க பேச்சு கடவுள் இருக்காரா அப்படிங்கிற சப்ஜெக்டுக்குள்ள நுழைஞ்சது. அப்போ அந்த முடி திருத்துபவர், கடவுள் இருக்கிறாருன்னு சொல்றதை என்னால நம்பவே முடியலங்க அப்படின்னு சொன்னாரு. ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கஸ்டமர் கேட்டாரு. சரி, நீங்க இப்போ நம்ம தெருவுக்குள்ள நடந்து போய் பாருங்க, அப்போ உங்களுக்கே தெரியும் கடவுள் இல்லைன்னு. கடவுள் இருந்திருந்தா ஏன் இவ்வளோ அனாதை குழந்தைகள், ஏன் இவ்வளோ நோயாளிகள்? கடவுள் இருந்திருந்தா நோயும் இருக்காது, வலியும் இருக்காது. கடவுள் அன்பு செலுத்துவதாக இருந்தால் எதற்காக இதை அனுமதிக்கணும்? எனக்கு இதுல நம்பிக்கையே இல்லை, எல்லாமே சுத்தமா நாமளாவே கற்பனை செஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னாரு. இதுக்கு பதில் சொன்னா அது பெரிய வாக்குவாதத்துக்கு வழிவகுக்கும்னு அந்த கஸ்டமர் பதில் எதுவும் சொல்லாம அந்த கடையை விட்டு வெளியேறாரு. அவரு கடையை விட்டு வெளியே வந்த சமயத்துல ரொம்ப நீளமான தாடியோடையும் நீளமான அழுக்கான தலைமுடியோடையும் ஒருத்தர் வர்றதை பார்த்துட்டு திரும்பவும் அவர் வேக வேகமா அந்த கடைக்குள்ள போய் அந்த முடி திருத்துபவர்கிட்ட, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, முடி திருத்துபவர் கூட இந்த உலகத்துல இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அதிர்ச்சியான அந்த முடி திருத்துபவர் சொல்றாரு, அது எப்படி சொல்வீங்க? நான் தான் இங்க இருக்கேனே, உங்களுக்காக, உங்களை அழகுபடுத்துறதுக்காக தான் நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. இல்லைங்க, அப்படி முடி திருத்துபவர்ன்றவர் இருந்திருந்தா இப்படி நீளமான முடியோடையும் ட்ரிம் செய்யப்படாத தாடியோடையும் இவர மாதிரி ஒருத்தர் இந்த ஊர்லயே இருக்க மாட்டாரு. பாருங்க அவர் எப்படி அலைஞ்சிட்டு இருக்காருன்னு. முடி திருத்துபவர் நாங்க இருக்கோம், ஆனா எங்க கிட்ட வராம ஒருத்தர் இருந்தா இப்படித்தான் இருப்பான், அதுக்கு நாங்க எப்படிங்க பொறுப்பாக முடியும்னு முடி திருத்துபவர் அதுக்கு பதில் சொன்னாரு. ரொம்ப சரியா சொன்னீங்க. அதே மாதிரிதான் கடவுள்ன்றவர் இருக்காரு. மக்கள் அவனை சரணடையாம கடவுள் இல்ல இல்லைன்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? கடவுளை சரணடைஞ்சாதானே கடவுள் அந்த பொறுப்பை எடுத்துக்க முடியும். ஏன்னா உங்களை படைக்கும் போதே கடவுள் முழு சுதந்திரத்தோட படைச்சிட்டாரு. நீங்க அவருக்கு அனுமதி தராம அவர் உங்களுக்குள்ள எப்படி நுழைய முடியும்? உங்களுடைய பிரச்சனைகளை அவர் எப்படி கவனிக்க முடியும்? அது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையா? சோ நாம கடவுளை அடைஞ்சாதான் அவரால் பண்ண முடியும். உங்ககிட்ட ஒருத்தர் வந்தாதான் நீங்க அவருக்கு முடியும் வெட்டி தாடியையும் மீசையையும் ட்ரிம் பண்ண முடியும். அப்படித்தானே சொல்றீங்க? அப்போ கடவுளை நாம எந்த அளவுக்கு வழிபடுறோமோ, அவங்கிட்ட எந்த அளவுக்கு நம்ம சரணடைகிறோமோ, அப்பதான் நம்ம பிரச்சனைகளும் தீரும். நமக்கு ஆல்ரெடி நம்மளுடைய கர்மவினையால பிரச்சனைகள் இருந்தா கூட அதுல ஏற்படுற கஷ்டங்கள் நமக்கு தெரியாம அதெல்லாம் கடந்து போகும். அதனால கடவுள்ன்றவர் இருக்காருன்றத இப்போ நீங்க நம்புறீங்களா அப்படின்னு அவரு அந்த கஸ்டமர் அந்த முடி திருத்துபவர்கிட்ட சொன்னாரு. அதை கேட்ட அந்த முடி திருத்துபவர் வாயடைச்சு போனாரு. ஆமாங்க, கடவுள் என்கிறவன் எங்கும் நிறைந்திருக்கிறான், நமக்குள்ளும் இருக்கிறான். நாம் மூச்சு விடுவதே அவனால்தான். அவனை நம்பினோம் என்றால் நிச்சயம் எந்த கவலையும் இல்லை. முன்னாடிலாம் நம்ம அவனை நம்பாம நான் தான் நம்ம மாறு தட்டிட்டு நம்ம தெரிஞ்சதுனாலதான் இவ்வளோ கர்ம வினையிலையும் மாட்டிக்கிட்டு ஜென்ம ஜென்மமா இந்த பூமிக்கே திரும்ப திரும்ப வந்து அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த அவஸ்தையெல்லாம் நீங்க உடனடியா கடவுள்கிட்ட சரணடைங்க. அவனே எல்லாம்னு நினைச்சு நீங்க பொறுப்பா அவன் தலையில சுமத்திட்டு நீங்க ஜாலியா உங்களுடைய நிலையில வாழ்ந்துக்கிட்டு வாங்க. எல்லாம் தன்னால சரியாயிடும். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.